வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வேதாத்ரி மகரிஷி அவர்களே சூக்குமமாக எழுந்தருளி இந்த நிகழ்வை நடத்தி தருமாறு வேண்டுகிறோம். வாழ்க வளமுடன். நேற்று வாழ்க்கை தத்துவத்தை பற்றி உரையாடி கொண்டிருந்த இரு தோழிகள் கமலியும் மல்லியும் இன்றும் அந்த உரையாடலை தொடர்கிறார்கள். அதை பார்ப்போம். வாழ்க வளமுடன். ஹலோ கமலி, நீ நேத்து சொன்ன தேவைகள் 3 பத்தி யோசிச்சுட்டே இருந்தேன். ஓ மல்லி, ரொம்ப சந்தோஷம். ஏன் இன்னைக்கு குரல் ரொம்ப கம்மியா இருக்கு? அதோட ஒரே பதட்டமா இருக்கியே. கமலி, மொட்டை மாடியில காஞ்சிட்டு இருந்த துணிகளை எடுக்க போனப்போ பெருசா மழை பிடிச்சிருச்சு. நல்லா நனைஞ்சிட்டேன். அது மட்டுமா, ஒரு நாய் ஒரு கண்ணுக்குட்டியை துரத்திட்டு வந்தது. அது சாலைக்கு குறுக்க ஓடி வரும்போது அதுல 2 பக்கத்துல இருந்தும் வந்த ஒரு லாரியும் காரும் மோதி பெரிய ஒரு விபத்தை பார்த்துட்டேன். அதை பார்த்துட்டு வந்ததால தான் இந்த பதட்டம். ஓ அப்படியா மல்லி? இன்னைக்கு இந்த விஷயத்த பத்தி தான் நாம பேச போறோம். என்ன கமலி சொல்ற? விபத்தை பத்தியா? அதுவும் தான். நேத்து வாழ்க்கை தத்துவங்கள்ல தேவைகள் 3 பத்தி பார்த்தோம் இல்லையா? இன்னைக்கு ஆமா. இன்னைக்கு நம்ம காப்புகள் 3 பத்தி பார்க்கலாம். அது என்ன 3 காப்புகள்? அதாவது மனித வாழ்க்கை துன்பமின்றியும் தடையின்றியும் தொடர்ந்தும் நடைபெற மனிதனுக்கு சில பாதுகாப்புகள் தேவைப்படுது மல்லி. அது என்ன பாதுகாப்புகள்? அது என்ன காப்புன்னா, முதல்ல இயற்கை சீற்றத்திலிருந்து பாதுகாப்பு வேணும். 2வது வேற்றுயிர் பகைமையிலிருந்து பாதுகாப்பு. 3வது தற்செயலான விபத்துகளிலிருந்தும் பாதுகாப்பு தேவை. கமலி, இந்த இயற்கை சீற்றம்னா அந்த புயல், வெள்ளம் இதெல்லாம் தானே? ஆமா மல்லி, இயற்கை நிகழ்ச்சிகளான பூகம்பம், எரிமலை, புயல், காத்து, வெள்ளம், வறட்சி, சுனாமி முதலிய சீற்றங்களின் விளைவுகளிலிருந்து மனிதனுக்கு காப்பு கிடைச்சா அவன் வாழ்க்கை ரொம்ப இனிமையாக அமையும். பூகம்பம் அடிக்கடி நடக்கும் இடங்கள்ல வீடுகளை மரத்தால கட்டிக்கொள்வது அவசியம். இயற்கை சீற்றத்திலிருந்து பாதுகாப்பு ஒவ்வொருவருக்கும் வேணும். இத சமுதாயமும் அரசாங்கமும் தான் கவனிக்க வேண்டும். வானிலை ஆராய்ச்சி மையங்கள் ஓரளவு முன்கூட்டியே இயற்கை சீற்றங்களை பற்றிய அறிவிப்புகள் கொடுத்து பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்க உதவி செய்து. சுனாமி, புயல், மழை, வெள்ளத்திற்கு பின்னாடி பலவிதமான மீட்பு மற்றும் சீரமைப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. ஆமா ஆமா, நம்மளாம் பாக்குறோமே, செய்யறாங்க. ஆமா. அடுத்து வேற்றுயிர் பகைமையிலிருந்து பாதுகாப்பு எப்படியெல்லாம் கிடைக்கும்னு பார்க்கலாம். உணவு சொல்லு மற்றும் கமலி. அதான் உணவு மற்றும் பாதுகாப்பு காரணமாக மனிதனுக்கு பிற உயிர்களிடமோ பிற மனிதர்களிடமோ பகைமை உண்டாகுது. வேறு சில காரணங்களுக்காகவும் மனிதர்களுக்கிடையே பகைமை ஏற்படுது. இந்த பகையினால் தோன்றும் விளைவுகளிலிருந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் காப்பு வேணும் மல்லி. முன்காலத்துல மனிதனுக்கு காட்டு விலங்குகளால ஆபத்து ஏற்பட்டது. இப்போது காடுகள் குறைஞ்சு மனிதனால் தான் அவைகளுக்கு ஆபத்தான நிலை ஏற்பட்டிருக்குது. ஆமா ஆமா, காடுகளை அழிச்சாதான் அந்த விலங்குகள் எல்லாம் நாட்டுக்குள்ள ஓடி வருதுங்களே. உம் பாவம். பாவம் விலங்குகள். கொசு மனிதரை கடிக்குது, நோய்களையும் பரப்புது. நமது உடல் நலம் காக்க கொசு கிட்ட இருந்து நமக்கு காப்பு தேவை. கொசுக்கள் பெருகுவதை தடுப்பதும் ஒரு வகை காப்பு தானே. கமலி, இப்ப நம்ம எல்லாம் வீட்டுக்குள்ள முடக்கி போட்டிருக்கிற அந்த வைரஸை பத்தி மறந்துட்டியே. ஆமாமா மல்லி, கரெக்டா ஞாபகப்படுத்திட்ட. அதுல இருந்து நமக்கு பாதுகாத்து கொள்ளத்தான் அரசு இந்த ஊரடங்க அமல்படுத்தி இருக்கு. வீடுதான் பாதுகாப்பு. மல்லி, இரவுல வெளியில நடக்கும்போது பாம்பு, தேளு போன்ற உயிர்கள் கிட்ட இருந்து பாதுகாத்து கொள்ள விளக்கு எடுத்து செல்வதும் காப்பு தானே. கண்டிப்பா, நம்ம டார்ச் எல்லாம் எடுத்துட்டு போறோமே. ஆஹ் உலகத்துல ஒரு ஜீவன் உற்பத்தியானது என்றால் இன்னொரு ஜீவனுக்கு அது எந்த வகையிலும் பகைதான். தவளை பூச்சிய சாப்பிடுது, தவளைய பாம்பும் சாப்பிடுது, பாம்ப கருடன் சாப்பிடுது. அந்த மாதிரி ஒண்ணு சாப்பிட்டு கொண்டே வரும்போது அதுதான் வேற்றுயிர் பகைமைன்னு சொல்லலாம்.
கமலி, நம்ம யார் வம்புக்கும் போகாம இயல்பா நல்ல சாப்பாடு சாப்பிட்டு உடை உடுத்தி இருக்கிறத பார்த்தே சிலர் நம்ம மேல பொறாமப்படுறாங்களே. ஆமாப்பா, நல்லதை அனுபவிச்சு வாழ இவர்களது கரு அமைப்பில் பதிவு இல்லாததுனால தான் அவங்களால நல்லதை கண்டு பொறுமையாக இருக்க முடியல. பொறுக்க முடியாம தான் பொறாமை. பொறாமையாலும் பலருக்கு பல துன்பங்கள் உண்டாகுது மல்லி. அதனால வேற்றுயிர் பகையிலிருந்தும் பாதுகாப்பு வேணும். அடுத்து இன்னொன்னு நீ கேட்க மறந்துட்டியே, தற்செயல் ஆமா ஆமா, தற்செயல் விபத்துகளிலிருந்து பாதுகாப்பு வேணும்னு சொன்னியே. அதை நினைவுபடுத்துறேன். மல்லி, நீ ஒரு விபத்தை பார்த்ததா சொன்னேல்ல, ஆமா அது எதிர்பாராது தற்செயலாக ஏற்பட்ட விபத்து. ஆமா. எந்த இடத்துக்கு எப்படி போனாலும் தற்செயல் நிகழ்ச்சிகளாக விபத்துகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதிலிருந்து பாதுகாப்பும் தேவை. அது எப்படி வரும்? ஒரு மனிதனின் திட்டமிட்ட செயல்களுக்கு இடையில பிறருடைய திட்டமிட்ட செயல்களும் சந்தர்ப்ப சூழ்நிலையால் மட்டும் தற்செயலாக நடைபெறும் சில நிகழ்ச்சிகளும் ஒருவரது வாழ்க்கையை பாதித்து விடக்கூடும். அதனால இந்த மாதிரி விபத்துகள்ல இருந்தும் மனிதனுக்கு பாதுகாப்பு வேணும் மல்லி. அப்போ என்ன செய்யணும் கமலி? அதாவது நாம எப்போதும் எங்கேயும் அருட்காப்பு போட்டுக்கொள்வது ஒரு கவசம்தான். அதனால அடிக்கடி நாம அருட்காப்பு சொல்லிக்கொண்டே இருக்கணும். அருட்காப்புன்னா என்ன? அதாவது சுவாமிஜி சொல்லியிருக்காங்கல்ல, ஆமா ஆமா. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. இத அருமையான காப்பு. இத நாம அனுதினமும் சொல்லிக் கொள்ளும் போது ஒரு பாதுகாப்பு கவசம் போல இது செயல்படும். சரியா? அடுத்து ஆமா ஆமா. தேவைகள் 3ம் காப்புகள் 3ம் ஆக இந்த 6 தத்துவங்களும் மனிதனுக்கு மட்டுமில்ல எல்லா உயிரினங்களுக்கும் ரொம்ப ரொம்ப அவசியம் மல்லி. பொதுவானவைதான் இவை எல்லாம். அப்போ மீதி 6? மீதி 6 தத்துவங்களும் நாம அடுத்த பதிவுல சிந்திக்கலாம். ஓகே நாளை நாம மீண்டும் சிந்திப்போம். கமலி, எப்படியெல்லாம் நமக்கு காப்புகள் தேவைன்னு ரொம்ப அழகா சொன்ன. ரொம்ப நன்றி கமலி. மல்லி, நாம இந்த நூற்றாண்டு தந்த இந்த மகான் வாழ்ந்த இந்த பூமியில நாமளும் பிறந்து சுவாமிஜியோட கருத்துக்களை எல்லாம் சிந்திச்சு கொண்டு இருக்கிறோம். அதனால இந்த நன்றிகள் அனைத்தும் குருவுக்கே அர்ப்பணம் என்று சொல்லி இந்த சிந்தனையை நாம இத்துடன் நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி.